சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எல்லார்கிட்டயும் நிச்சயம் சென்னையில தான் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். கடைசி நேரத்துல சொந்த ஊர்ல நடத்த போறோம்னு சொன்னா அவங்களால எப்படி அவ்வளவு தூரம் வர முடியும்? நாம ஊருக்கு போயிடலாமாமா? ஒரு பெரிய வண்டியை ஏற்பாடு பண்ணி அதுல நாம இங்க இருக்கிற சொந்த பந்தத்தையெல்லாம் ஏத்தி கூட்டிட்டு போயிடலாம். சில பேரு வீட்ல இருந்து தானா வரதா இருந்தா கூட அவங்க அப்படியே வந்துடட்டும் மாமா. அப்படின்னா சரிதான் காமாட்சி. நம்ம ஊர்லயும் திருவிழா சமயம் அப்படியே திருவிழா பார்த்த மாதிரியும் இருக்கும், குலதெய்வம் கோவில்ல கையலுக்கு நிச்சயம் பண்ண மாதிரியும் இருக்கும். மத்தபடி ஏற்பாடெல்லாம் மூர்த்திய பண்ண சொல்லிரு, எதையும் சொதப்பிராம பாத்துக்கமா. சரிங்க மாமா, நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். சரி, நான் வச்சிடுறேன் மாமா. சரிம்மா. என்ன சொல்ற அந்த அழுமூஞ்சி காமாட்சி? அந்த கையலோட நிச்சயதார்த்தத்தை நம்ம ஊர் குலதெய்வம் கோவில்ல வச்சுக்கலான்னு குடும்பமா சேர்ந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த ஒரு மரியாதைக்காக எனக்கு போன் பண்ணி சொல்றா. யாருக்கு வேணும் அவளோட மரியாதை? அந்த பாழா போனவளுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு தான் பச்சை தண்ணி கூட பல்லுல படாம தினமும் காலையில நான் விரதம் இருக்கேன். கடைசியில என் வேண்டுதல் எல்லாம் பாழாயிடும் போல இருக்கு. சும்மா இப்படி புலம்புறத நிறுத்து. முதல்ல கையலோட நிச்சயத்தை நிறுத்த நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதுக்குள்ள எப்படிங்க பிளான் போட்டீங்க? இந்த வாய் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாலும் மூளை ஒரு பக்கம் அதனோட கிரிமினல் வேலைய பக்காவா செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி என்னங்க இப்ப உங்க மூளை வேலை செஞ்சது? வண்டியில ஏறு, சொல்றேன். ஒரு நிமிஷம். இல்ல, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? என்ன நம்பிக்கை? எனக்காக இந்த வீட்டுக்குள்ள போய் அத்தைக்கு மரியாதை பண்ண ஆசையா இருக்க நீ திரும்ப நமக்கு அங்கிருந்து மரியாதை கிடைக்கும்னு நம்புறியா? கயல், ஏன் அப்படி கேக்குற? கண்டிப்பா அதெல்லாம் கிடைக்கும். எனக்கு நம்பிக்கை இல்ல. தாம்பூலத்தை கையில ஏந்திக்கிட்டு மரியாதை கொடுக்க நம்ம உள்ள போக நினைக்கிறோம். ஆனா திருவோட ஏந்திக்கிட்டு வந்த பிச்சைக்காரங்க மாதிரி உள்ள இருக்கிறவங்க நம்மள வெளியே துரத்த போறாங்க பாரு. உன்னை சங்கடப்படுத்தணும்னு நான் இதை சொல்லல. எவ்வளவோ தர்மம் பண்ண நம்ம அப்பாவுக்கு பிறந்த நாமெல்லாம் தர்ம சங்கடம் ஆயிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அத மேல இருக்கிற அப்பாவால கூட ஏத்துக்க முடியாது. ஏன் இப்படி எல்லாம் பேசுற கயல்? என் மனசுக்கு சரியா படலமா. என்ன கோச்சுக்காதீங்க. உங்களை எப்பவுமே மேல நிப்பாட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறவனா? என் கண்ணு முன்னாடியே உங்களை தரையில போட்டு மிதிக்க நினைக்கிற எந்த காலையும் நான் வெட்ட கூட யோசிக்க மாட்டேன். அது பெரியப்பாவா இருந்தாலும் சரி, அத்தையா இருந்தாலும் சரி. வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு இப்படி பேசினா என்ன அர்த்தம் கயல்? ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்த சந்தோஷத்துல எப்படி இருக்கீங்கன்னு கேட்க வந்ததுக்கே அந்த பேச்சு பேசினாங்க. இப்ப என் நிச்சயதார்த்தத்துக்கு வந்துருங்கன்னு சொன்னா என்னெல்லாம் பேசுவாங்கன்னு அப்படியே எல்லா வார்த்தையும் என் கண்ணு முன்னாடி ஓடுது. என்ன வேணாலும் பேசட்டும், அப்பா கூட பிறந்தவங்க நான் எல்லாத்தையும் பொறுத்துப்பேன். ஆனா என்ன பெத்தவளையும் என் கூட பிறந்தவங்களையும் ஏதாச்சும் பேசினாங்க எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். அந்த கோவம் தான் என்னோட மைனஸ்னா பரவாயில்ல, இருக்கட்டும். அதுதான் என்னோட பிளஸ். நான் நெஞ்ச நிமித்திக்கிட்டு கெத்தா இருப்பேன். ஐயோ கயல், எதுக்கு இவ்வளவு டென்ஷனா பேசுற? கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்குங்கறேன்? வானம் இருக்குல்ல, பறக்கலாம் வாங்க. தரையில இருக்கோன்னு தரம் தாழ்ந்து கீழே விழுந்து கிடப்பீங்களா? நான் அப்படியெல்லாம் உங்களை விழ விட மாட்டேன். கயல், ராஜி கோபத்துல இருக்கா. மா, அவங்க நம்ம உறவே வேண்டாங்கிற பிடிவாதத்துல இருக்காங்க. நமக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒரு ஆளான நம்மள மட்டம் தட்டுறவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு நம்ம சுயமரியாதையை விட்டு கொடுக்கணும்? கயல், இப்ப நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அத்தை உன் நிச்சயதார்த்தத்துக்கு வரணும். அதுவும் கூட பிறந்த தங்கச்சியே அண்ணன் பொண்ணோட நிச்சயத்துக்கு வரலன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு குடும்பமானு கேட்டு நம்மள யாரும் தப்பா பேச மாட்டாங்க. இந்த பாரு, எங்களுக்காக அத்தையை நீ சகிச்சுக்க. பாருங்க, அவங்க உங்களை அவமானப்படுத்தினா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் நடக்காது கயல். ஏதோ பிறந்த வீட்டுல தனக்கான அங்கீகாரம் கிடைக்கலையேங்கிற ஆதங்கம் தான் அவ மனசுல இருக்கு. தாம்பூல தட்டை கொடுத்து நிச்சயதார்த்தத்துக்கு அழைச்சா நிச்சயமா அவ மனசு இறங்கி வந்துருவா. எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும் கயல். கோவமா இருக்கிறவள நான் சமாதானப்படுத்துறேன். எதையும் கண்டுக்காம நீ அமைதியா இரு போதும். எதுக்கு எங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும்னு நீ உன்னையே காயப்படுத்திக்கிற? எல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான் கயல். உன் பாசம் புரியுது, ஆனா நீ அவங்களோட குணத்தை புரிஞ்சுக்கோ. அவ எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும். என்ன வேணாலும் சொல்லி கேவலப்படுத்தட்டும். அவ யாரு
என்னோட நாத்தனார் தானே, பேசிட்டு போகட்டுமே. கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கிக்கோன்னு உன்னை அப்படியெல்லாம் விட முடியாதுன்னு. கையில், உங்க அப்பாவை தான் கடைசி வரைக்கும் உங்க கூட என்னால வாழ வைக்க முடியல. அவர் கூட இல்லனாலும் அவர் கூட பிறந்தவளாவது உங்க கூட இருக்கட்டுமே. ராஜி வேண்டா வெறுப்பா பேசினா என்ன, நாம இறங்கி போவோமே. கோவமா இருக்கிறவளோட மனசை சாந்தமாக்கி நம்ம வீட்டு பொண்ணா உன் நிச்சயத்துக்கு நான் வர வைக்கணும். அதுதான் என்னோட குறிக்கோள். ஒருவேளை உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா அத்தைய நாம அழைக்கணும்னு உன்னோட கைய பிடிச்சு அவரே கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்பாவுக்காக வா கையல், வா. மா, வா உள்ள போலாம். ராஜி, ராஜி, நேத்து நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காத. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வா வடிவு. மறுபடியும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அது கையலுக்கு நாங்க நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். அதுக்கு நீ உன் குடும்பத்தோட வரணும் ராஜி. வடிவு காமாட்சி குரல் மாதிரி இருக்கு. இருங்க கேப்போம். எது? என்ன அவமானப்படுத்தின இவளோட நிச்சயத்துக்கு நான் வந்து மறு செய்யணுமா? இப்படி கேட்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? அது சரி, வெக்கம், மானம், சூடு, சொர்ண இது எதுவுமே இல்லாததுனால தானே மறுபடியும் தட்ட தூக்கிக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க? என்ன ராஜி இப்படி பேசுற? உன் கூட பிறந்த அண்ணன் பிள்ளைங்களை ஒதுக்குனா இவங்கெல்லாம் எங்க போவாங்க சொல்லு? என்ன ஒதுக்கி வச்சப்போ நான் எங்க போனேன்னு கவலைப்பட்டீங்களா? அப்புறம் எதுக்கு உங்க பிள்ளைங்களை பத்தி நான் கவலைப்படணும்?